ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கிறது, அதிர்ஷ்டம் என்னென்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான யூனிக்கான ஒரு ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா புதிய வீடியோக்களை உடனடியாக பெறுவதற்கும் உங்களுக்கு சுட புதிய வீடியோக்களை நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறுவதற்கும் உடனடியாக இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்திவிட்டு நம்மோட சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. வாங்க இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 8ஆம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளுங்க. மேலும் வாஸ்து நாளாக அமைந்துள்ளது. மேலும் பிரதோஷ வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுற நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசியில் உள்ள சந்திர பகவான் மாலை 4:18 நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு நகர்ந்து குருவோடு இணைந்து கொள்கிறாருங்க. ஸோ குருச்சந்திரன் சேர்க்கை ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. மேலும் 11ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் இருக்கிறாருங்க. 9ஆம் இடத்துல புதன், செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் அதிகமான வசீகர திறமையை பெறக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்வீங்க. இன்றைய தினம் குறிப்பாக உங்களுக்கு உதவு செய்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வன்மை தாங்க இன்னைக்கு உங்களுடைய பலமாக அமைகிறது. பேச்சு திறமை இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ பேசிய காரியங்களை சாதிச்சுக்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக நிறைய லாபகரமான சூழ்நிலைகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க. அது பணம் சம்பந்தமாக இருக்கலாம், உங்கள் காரிய வெற்றிகள் சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவையான ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வது சம்பந்தமாக இருக்கலாம். இன்னைக்கு நல்ல ஒரு வசீகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுங்க. உங்கள் பேச்சு திறமையின் மூலமாக மற்றவர்களை நீங்கள் எளிதில் கவருவீங்க. நிறைய நண்பர்கள் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. நிறைய பேர் உங்ககிட்ட உங்களுடைய ஐடியாக்கள் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிற நல்ல விஷயத்தை சொல்லி உங்ககிட்ட நிறைய புதிய ஐடியாக்கள், ஆலோசனைகள் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மதிப்பு, மரியாதை கூடக்கூடிய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். பேச்சு திறமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிசினஸ் பீப்புள்கள் இன்னைக்கு வியாபாரிகளுக்கெல்லாம் சந்தோஷமான ஒரு நாள். ஏன்னா பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு வியாபாரம் மூலமாக தன லாபம் அதிகரித்து காணப்படுதுங்க. இப்பொழுது வியாபார ரீதியாக புதிய முயற்சிகள் தாராளமாக செய்யலாங்க. வியாபாரத்தில் சின்ன மாற்றங்கள் செய்வதற்கான சூழல் இப்பொழுது உங்களுக்கு தாராளமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் வியாபாரம் இன்னும் நல்ல தனலாபத்தை உங்களுக்கு அளிக்க காத்திருக்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கையிலும் இன்னைக்கு மகிழ்ச்சி பெறுங்க. குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை ஆகியவை பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. காரிய வெற்றியை அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் இன்றைய தினம். குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே சந்தோஷமாக நல்ல ஒரு சண்டை சச்சரவுகள் இல்லாத சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு பூஸ்டப்பாக அமையுங்க. இப்பொழுது கலைத்துறை சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், கலைஞர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு படிப்புல கொஞ்சம் ஆர்வம் இல்லாத மந்த நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஆரோக்கியம் குறித்த யோசனைகள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு மனசுல உருவாகலாங்க. ஆரோக்கியம் குறித்த அதிகமான சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம். அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிப்பதற்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக அமையுங்க. சந்தோஷமாக நாள் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தினம். நீங்கள் அப்பப்போ உடற்பயிற்சி செய்கிறது நல்லதுங்க. இன்னிலிருந்தாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு 1 மணி நேரம் டெய்லி உடற்பயிற்சி செய்து உடல் எடையை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இன்னைக்கு நீங்கள் அதிக ஆர்வத்தோடு செயல்பட்டு அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நிறையவே இருக்குங்க. உடற்பயிற்சி செய்வீங்க ஆர்வமாக. இன்றைய தினம் இது வரைக்கும் நீங்கள் பணத்தை தேவையில்லாமல் செலவழிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு பணத்துடைய முக்கியத்துவம் என்னங்கிறது புரியுங்க. அதனால நீங்கள் பழைய செலவுகளை நினைத்து கொஞ்சம் கவலைப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. ஏன்னா திடீர்னு இன்னைக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படும். ஆனால் போதுமான அளவுக்கு பணம் உங்கள் கையில் இருக்காது, எல்லாம் செலவு பண்ணியிருப்பீங்க. அதனால சேவிங்ஸ் குறித்த எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு மனசுல வேண்டுங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொள்வது உங்களுக்கு நல்லது. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களது காதலருடன் உங்களுக்கு அதிகமான ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக பெறுங்க. ஆனால் உங்கள் காதலருடைய நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறக்கூடிய அந்த டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதன் மூலமாக கொஞ்சம் மன கஷ்டங்கள் ஏற்படலாம். ஆனால் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு நீங்கள் மிஸ்டே ஆக முடியாதுங்க. உங்கள் காதலர் விடக்கூடிய அந்த அம்பின் முனையில் நீங்கள் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கிறது. ஸோ காதலரின் அன்பிலிருந்து இன்றைக்கி தப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்தளவுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு சிறப்பாக இன்றைக்கி அமைந்தாலும் அது குறுகிய நேரமே இருக்குங்க. இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கவங்க ஆஃபீஸில் நீங்கள் தான் ஒரு கெஸ்ட் மாதிரி, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபர் மாதிரி, ஸ்பெஷலானவராக நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையவே இருக்குங்க. ஸோ கெத்தான ஒரு நாளாக அலுவலக பணியில் இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்குங்க.
இன்னைக்கு நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகக்கூடிய வகையில் திடீர்னு சில உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் திடீர்னு வந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களுடன் நீங்கள் போதுமான நேரத்தை வந்து விலை மதிப்பற்ற உங்கள் நேரத்தை வந்து செலவிட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கட்டாயமாக ஏற்படலாம். அதனால் உங்கள் வேலைகள் கொஞ்சம் பாதிக்கப்படலாங்க. எனவே இன்றைய தினம் உங்களது வேலைகளில் நீங்கள் திட்டமிடலை மேற்கொள்ள வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியமானவர், அவருடைய ரோல் உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுது அப்படின்றத நீங்கள் புரிந்து அதன் மூலமாக உங்களது வாழ்க்கை துணையை வந்து பெருமையாக நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த ஒரு சந்தோஷமான ஒரு நாள்ங்கிறதுனால அதனால் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. உங்கள் பேச்சு திறமைகள் இன்றைக்கி சூப்பராக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி உங்கள் காதலர் கூட அல்லது உங்கள் மனக்குறந்த வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி பல பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் நீங்கள் அதுக்காக முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில் நீங்கள் உட்காந்து பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைகிறது. நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நல்லா பம்பர் மாதிரி சுற்றி வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. பண வரவுகள் கூடுதலாக கிடைக்கும். அலுவலக பணியில் உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய நல்ல சூழல் இருக்குங்க. கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் தருவாங்க, அதை ஏற்றுக்குங்க. வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. புதிய பொருளாதார வளர்ச்சிகள் நிறைந்த வகையில் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்குங்க. பண வரவுகள் பெருகும். புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் கையெழுத்திட்டு நீங்கள் சைன் பண்ணி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் சூப்பராக இருக்கிறது. எனவே அற்புதமான ஒரு நாள். உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள். நாவன்மை மிகுந்த நாள்கள் இன்றைய தினம். அதன் மூலமாக நிறைய பேரை நீங்கள் கவர் பண்ணி வசீகரம் பண்ண முடியுங்க. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க. நீல நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் நம்பர் 3 3ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் ஹெல்த் கான்சியஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதாவது ஆரோக்கியம் குறித்த சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்பில் ஆர்வம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி கொஞ்சம் நேரத்தை நீங்கள் படிப்பிலும் ஒதுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. படிப்பில் ஏதாவது டவுட் இருக்குது, ஆர்வம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் எல்லாம் நீங்கள் படிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க. அல்லது படிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எழுதி பார்த்துருங்க. உடனடியாக உங்களுக்கு அது ஞாபகத்தில் அதிகமாக நிற்குங்க. புதிய ஆர்வம் உருவாகும். உங்களுக்கு ஹெல்த் கான்ஷியஸ் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். அதன் மூலமாக சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கிறதுனால உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும். உடற்பயிற்சி தினசரி செய்து வருவது நல்லதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கை துணை கூட அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதன் மூலமாக அனுசரித்து போவதன் மூலமாக நீங்கள் வந்து கெட்டு போக மாட்டீங்க. ஸோ விட்டு கொடுத்து போங்க. இதன் மூலமாக இல்லற வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும். உங்கள் வாழ்க்கை துணை கூட விட்டு கொடுத்து போங்க. அலுவலக பணிகளை நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. நல்ல ஒரு புரிதல் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம். தம்பதியரிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது ரொம்ப அவசியம். அனுசரித்து போங்க. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிரியேட் ஆகும். கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிங்க. இன்றைய தினம் நாள் முழுக்க நீங்கள் இன்பமாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் சில மாற்றமான சூழ்நிலை உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் அமைத்துக் கொள்வீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். ஸோ மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்பமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.